அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களுக்கு உதயம் அஸ்ட்ரோ ஜோதிட வலைதளத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடம் வரும்போது எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும், எப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகி 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை, 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை என்று புலம்புவதை நாடெங்கும் பார்க்க முடிகிறது. குழந்தையின்மை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக நாடு புறம் உள்ளது. ஊர் கருத்தரிப்பு மையங்கள், மருத்துவ செலவுகள் இப்படி எல்லாம் பண்ணி வீணாக போய்கிட்டு இருக்கோம். குழந்தை பேறு பெறுவதற்கு ஒரு அற்புதமான உணவு முறையை நாம் கூறவிருக்கிறோம். இது ஏற்கனவே நம்ம பாரம்பரியத்தில் நம்ம பண்டைய மூதையர்கள் செய்தது தான். இப்போ தற்காலத்தில் நம்ம அதை மறந்துட்டோம். அதோட பேர் உளுந்தங்களி. உளுந்த பொறுப்பில் செய்யக்கூடிய களி. அந்த களியை கிண்டி வெள்ளைப்பாகு போட்டு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். அந்த உளுந்தங்களியில் என்ன இருக்குது அப்படின்னா, இரும்பு சத்து ஃபுல்லாக இருக்குது. அதாவது வயதுக்கு வந்த பெண்களுக்கு அதை கொடுக்கும்போது அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அவருடைய கர்ப்பப்பை பலம் பெறுகிறது. இது முதல் கட்டம். ரெண்டாவது அந்த உளுந்தங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்குது. அந்த நோய் சக்தி ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு அந்த உளுந்தங்களியை தொடர்ந்து வாரம் 2 முறை கொடுத்து வரும்போது தாயும் சேயும் உடலளவில் நலம் பெறுவதை நாம் காண முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அவருடைய குழந்தைக்கும் தாய்க்கும் உருவாகும். அடுத்தது, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு வரும் வயிற்று வலி, மாதவிடாய் தொடர்பான அனைத்து தொல்லைகளையும் இந்த உளுந்தங்களி என்ற உணவு முறை நீக்க வல்லது. அந்த உளுந்தங்களியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு எளிதாக கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு தாய்ப்பால் பற்றாக்குறை. நம்முடைய உணவு முறைகள்லாம் பாரம்பரிய உணவுகளை தவற விட்டதுனால இன்னைக்கு நமக்கு தாய்ப்பால் பிரச்சனை, குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அனைத்தும் ஏற்படுகிறது. தாய்ப்பால் சுரப்பதற்கு இந்த உளுந்தங்களி வாரம் 2 முறை உண்டு வர நல்லது நடக்கும். இந்த உளுந்தங்களியில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இந்த 4 சத்து இருக்கு. இந்த 4 சத்தும் உடலில் உள்ள நரம்புகளை பலப்படுத்த வல்லது, எலும்புகளை பலப்படுத்த வல்லது. சில பெண்களுக்கு குழந்தை பேருக்கு பிறகு இடுப்பு வலி, முதுகு வலி, தண்டுவட வலின்னு பல பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் அவங்க உளுந்தங்களியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் ஆகிய சத்துக்கள் அந்த உளுந்தங்களி மிகப்பெரிய மாமருந்தாகும். இந்த உளுந்தங்களியில் நார்ச்சத்து மிகவாக உள்ளது. இந்த உளுந்தங்களியை அனைவரும் நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடலில் உள்ள அந்த நச்சுப்பொருள்கள் வெளியேறும், மலச்சிக்கல் குணமாகும். மலச்சிக்கல் குணமாகிவிட்டால் பலச்சிக்கல் குணமாகும். அந்த மலச்சிக்கலை குணப்படுத்துவதற்குரிய அனைத்து நார்ச்சத்துக்களும் அந்த உளுந்தங்களியில் உள்ளது. அடுத்தது, அந்த உளுந்தங்கஞ்சியில் உள்ள சத்துக்கள் உடல் நஞ்சுக்களை வெளியேற்றக்கூடியது. உடல் நஞ்சுக்களை வெளியேற்றிவிட்டு உடலை சுத்தப்படுத்தும் தன்மையுடையது அந்த உளுந்தங்களி. அடுத்து அப்படி இந்த உளுந்தங்களில் சிறுநீரகத்தின் செயற்பாடுகள் சிறப்பாக செயல்படுவதற்கு அந்த உளுந்தங்களி உதவுகின்றன. சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய வல்லமை மருத்துவ குணம் அந்த உளுந்தங்களிக்கு மட்டுமே உண்டு. அடுத்தது, அதில் புரதம், வைட்டமின் பி, கொழுப்பு, கார்போஹைட்ரேட் ஆகிய அனைத்து சத்துக்களும் இருப்பதனால் உழைக்கும் சக்தி உள்ள மக்கள், கட்டட தொழிலாளிகள், சுமை தூக்குவோர், கடுமையாக பாடுபடுவோர், பொழுதுனிக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கவங்க, கடுமையான உழைப்பாளர்கள் அனைவரும் அதை சாப்பிடும்போது அவர்கள் உடலில் புரதம், வைட்டமின் பி, கொழுப்பு, கார்போஹைட்ரேட், இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அனைத்தையும் அந்த உளுந்தங்களி கொடுக்கிறது. அவர்கள் தங்களுடைய உழைப்பை சோர்வில்லாமல் உழைப்பதற்கு இது உதவுகின்றன. எனவே அனைவரும், பெண்களும் பொதுவாக ஆண்களும் எல்லோரும் வாரம் 2 முறை உளுந்தங்களியை உண்டு உடல்நலம் பெறுங்கள். ஒரு ஜோதிடர் அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணுறது சொல்ல விட ஒரு ஜோதிடர் ஒரு மருத்துவ ரீதியான தகவலையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் நான் யாருக்கும் பரிகாரம் சொல்வதில்லை. இது மருத்துவத்தால் நாம் குணப்படுத்த முடியும். நமக்கு வருகின்ற நோய்களையும் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தையும் நம் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல உணவுகள், பாரம்பரிய உணவு வாயிலாக காப்போம் என கூறி கேட்டவை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.